கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். காயத்ரி காயத்ரி பயப்படாத காயத்ரி, இவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. கார்த்திக் உனக்கு எத்தனையோ தடவை நான் நல்ல விதமா புத்தி சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. இனிமே உனக்கு அறிவுரை சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதான் உன்னை அடிச்சேன். இப்பயாவது திருந்த போறியா இல்லையா? காயத்ரி எனக்கு வேணும், அதுக்காக நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன். என்கிட்டயே சவால் விடுறியா? என்ன மீறி நீ காயத்ரியா ஒண்ணும் பண்ண முடியாது. காயத்ரி, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத. அசோக் பூஜா 2 பேரையும் சென்னை கூட்டிட்டு போய் நீ பாத்துக்கோ. பூஜாவை இவன் கிட்ட விடாத. அவளுக்கு அம்மாவா இருந்து அவளை வளர்த்து ஆளாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ எனக்காக அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கிளம்பு காயத்ரி. உன் அப்பா அம்மாவை காப்பாத்தி குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பு. இவனை நான் பாத்துக்கிறேன், போ. போன்னு சொல்றல. இல்ல, நான் போக விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். நீ போ காயத்ரி, அவனை நான் பாத்துக்கிறேன், போ. காயத்ரி, காயத்ரி போகாத. காயத்ரி போ சொல்றல, போ. நிக்காத, போ. போன்னு சொல்றல, சீக்கிரம் போ. காயத்ரி போகாத. விடு. அம்மா, காயத்ரி, ஐயோ உனக்கு ஒண்ணு ஆகலம்மா. காயத்ரி, நான் நல்லதா இருக்கேன். அப்பா, காயத்ரி சாரிப்பா. நீ சாவுடா. எவ்வளவு தூரம் சொன்ன கேட்டியா நீ? அப்பா வாங்க. காயத்ரி, உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? இல்லப்பா, வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அசோக், என்ன பூஜா, வாங்க வா, போலாம் வா.
பாத்துட்டு நிக்கிற? அந்த சண்டால பாவி வந்துட போறான். வாங்க போலாம். காயத்ரி, ரேணுகா, காயத்ரி. காயத்ரிமா, என்னாச்சு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். கிளம்பலாம் வாங்க. சரி சீக்கிரம் வாங்க. வண்டியில ஏறுங்க, உடனே ஏறுங்க. சீக்கிரம் வா. ஏறுங்கம்மா, ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஓடியா ஓடியா வா வா, உள்ள வா உள்ள வா. நீயும் துர்காவும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி மாட்டி விடுறது எனக்கு தெரியாத மாதிரி நான் ஏன் அப்பாவி மாதிரி இருந்தேன் தெரியுமா? எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, நீ திருந்துவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இந்த உலகத்தில் உனக்கு உண்மையான அன்பும் பாசமும் புரியல ஜெயா. அதனால தான் நீ பணத்தை பெருசாக நினச்சிட்ட. உனக்கு என் மூலமாகவும் என் குடும்பத்து மூலமாகவும் உண்மையான அன்பும் பாசமும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீ மாறுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், என்ன அழிக்கிறதுக்காக அந்த துர்கா உன்னை பிரம்மாஸ்திரமாக நினைச்சா. ஆனால் நான் உன்னை என் மனைவியாக்கி உன் மனசை மாற்றி உன்னை நல்லவளாக்கி அவளுக்கு எதிராக திருப்பணும், உன்னை வச்சு அந்த துர்காவையும் அவள் கொட்டத்தையும் அடக்கணும்னு நினச்சேன். ஜெயா, நான் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகலை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பிச்சிட்ட, குற்ற உணர்ச்சியால் தவிக்க ஆரம்பிச்சிட்ட. துர்காவோட மிரட்டலுக்கு பயந்து தான் அந்த ஃபைலில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் எடுத்து நீ எரிச்ச. இல்லைன்னா நீ அதை கூட செஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும் ஜெயா. தெரிஞ்சுக்கிட்டே தான் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தேன். இப்போ எதுக்காக அழற? ஐயோ, தப்பு பண்ணிட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் அழறியா? இல்லை நம்ம பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் அழறியா? 2 அழுகைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சொல்லு, இப்போ நீ எதுக்காக அழறன்ற காரணத்தை எனக்கு சொல்லு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். இல்லைங்க, இந்த உலகத்துல எவ்வளோ பேர் தப்பு பண்றாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இருக்கவே கூடாது. நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது. உங்க முன்னாடி நிக்கிற யோகிதை கூட கிடையாது. நான் போறேன், எங்கேயாவது போறேன். ஏதாவது ஒரு மூலையில உங்களை நினைச்சுக்கிட்டே அப்படியே வாழ்ந்து செத்து போறேன். ஆனா இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உங்களை என்னால மறக்கவே முடியாது. நிச்சயமா உங்களை காதலிச்சிட்டே தான் இருப்பேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனைவி ஆகிற எல்லா தகுதியோட தான் நான் போறப்பேன். நான் போறேன். ஜெயா, ஒரு நிமிஷம். ஜெயா, இல்லைங்க, என்னை தடுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் எங்க இருந்தாலும் உங்களை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட காதலே வராது. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நான் தான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. இதை பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உன் மேலே இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையல. எனக்கு உன்னை பிடிச்சதுனால தான் நீ பட்ட கடன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத பொண்டாட்டியாக இருந்தா நான் ஏன் இதெல்லாம் செய்ய போகிறேன்? இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு. இதை பாரு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த கண்ணீர் அழுக இதெல்லாம் வரவே கூடாது, புரியுதா? இனிமே நம்பிக்கை துரோகமும் இருக்காது. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா காலம் பூராவும் நான் இருப்பேன்.
இந்த ஜெயா சக்சஸ்ஃபுல்லா ஃபைல எரிச்சதுக்கு என்ன பாக்குற? இந்த புடி. என்ன ஜெயா, அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா? ம், ஏய், அவள எதுக்கு முறைக்கிற? இன்னும் நீ செய்ய வேண்டிய ஒர்க்கும் வாங்க வேண்டிய அமௌண்ட்டும் நிறைய இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ற. கம் ஆன், டேக் இட். அட புடிமா. ஏய், என்னடி திமிரா? கொடுத்த பணத்தை தூக்கி வீசுற? பணம் பத்தலன்னா கேட்டு வாங்கிட்டு போ. ஏய் நிறுத்து. உன் பணத்தை நீயே பொறுக்கிக்கோ. இந்த பாவ பணம் எனக்கு எதுக்கு? ஏ ஜெயா, என்னாச்சு உனக்கு? உன் திமிர என்கிட்டே காட்டுறியா? நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். குருமூர்த்தி சேர்த்து வச்சிருக்கிற பாவத்தையும் பணத்தையும் சுமந்துட்டு இருக்கிற கழுதனி. ஏய், உன்னை அப்படியே. ஏய், உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்து அடிபணிஞ்ச காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உனக்கு நான் அடிமை இல்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தையாவோட பொண்டாட்டி நான். இப்ப நான் இங்க வந்ததே இதை உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான். உன்கிட்ட பல்ல காட்டி இந்த பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு இல்லை. இங்க பார், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இருக்கிற பக்கம் கூட நீ வரக்கூடாது. நீ எந்த குடும்பத்தை அழிச்சு நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த குடும்பத்தையே காவல் காக்க போறவடினா. என்னை தாண்டி தான் இனிமே நீ அந்த குடும்பத்தை தொட முடியும். முடிஞ்சா தொட்ரி பார்க்கலாம். அவளு தாத்தா, இதான் உங்க வீடா? ஆமாப்பா. இருங்க, எல்லாரும் இங்கே இருங்க. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். பூஜா, இதுதான் உன் புது வீடு. வாங்க 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 உட்காருங்க. வரேனுக்கா, உட்காரு. தாத்தா, வீடு சூப்பரா இருக்கு. நீ இப்படி வந்து உட்காரு. காயத்ரி, நாங்க கிளம்புறோம். கிளம்பலாமா தண்டபாணி? ஏய், ஒரு நிமிஷம் இரு. அம்மா, எல்லாருக்கும் காஃபி போட்டு ஆ, கொடுங்க. சரிம்மா. என்னங்க, பக்கத்துல கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்க. இதோ வாங்கிட்டு வரேன். அசோக், பூஜா, நீங்க 2 பேரும் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க. ம், சரி மம்மி. சரிங்க மம்மி. வா பூஜா, இந்த பக்கம். என்ன காயத்ரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ரேணுகா, நடந்ததெல்லாம் நிஜம்தானான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்ப முடியல. மறந்துரு காயத்ரி, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. தூங்கி எந்திரிச்ச மாதிரி புதுசா இந்த நாள்ல இருந்து உன் வாழ்க்கையை தொடங்கு. காயத்ரிம்மா, ஒரு மனுஷன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவான்றதுக்கு அந்த கார்த்தி ஒரு உதாரணமாயிட்டான். இல்லப்பா, அவன் ஒண்ணு புதுசா எல்லாம் மாறல. அவன் எப்பவுமே அப்படித்தான். அவன் புத்தி கேவலமானதுதான். அதை இவ தான் புரிஞ்சுக்கல. அம்மா, பழசெல்லாம் எதுக்கு இப்ப திரும்பவும் பேசிக்கிட்ட? காயத்ரி, நடந்ததெல்லாம் மறந்துரு ப்ளீஸ். அது அவ்வளோ ஈஸி இல்லை ரேணுகா. இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். ரேணுகா, இன்னொரு முக்கியமான விஷயம். நான் சென்னைக்கு வந்தது சூர்யாவுக்கும் சுப்புவுக்கும் தெரியக்கூடாது. அவங்க குடும்பத்துக்கும் தெரியக்கூடாது.
நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ம்? ம். லட்சுமி ஆ இந்த இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எதுக்கு இதெல்லாம்? மேடம், என்ன மேடம் இன்னும் அந்த ஜெயாவையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விட்டு தள்ளுங்க. உங்க அருமை தெரியாம ஏதோ பேசிட்டு போறா. கூடி சீக்கிரத்துல நான் பேசினது தப்பு, நான் நடந்துகிட்டது தப்புன்னு உங்க காலடியில கதறிட்டு வந்து விழ போறா. அவளை நினைச்சு நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியுமா நீ? எதிரி முதுகுல குத்துனாலே நான் சும்மா விட மாட்டேன். இவ துரோகி, என் மனசுல குத்திட்டா. இவளை சும்மா விட மாட்டேன் வாணி. இவளுக்கு நான் யாரும் காட்டாம விட மாட்டேன். இவ இன்னைக்கு முத்தையாக்கு பொண்டாட்டியா இருக்கான்னு அது நான் போட்ட பிச்சை. அத மறந்துட்டு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறா. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும் அவளுக்கு. இதுக்குதான் மேடம் பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க அவளோட உண்மையான கேரக்டர் தெரியாம தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சிருக்கீங்க. உச்சிக்கு போனதும் அவ தன்னோட புத்தியை காமிச்சு. கோபுரத்துல தூக்கி உட்கார வைக்க தெரிஞ்ச எனக்கு அவளை குப்பை மேட்லயே தூக்கி எரிய தெரியும். என்ன செய்ய போறீங்க? இந்த காவல் அடிமைக்கு ஒரு ஏவல் அடிமை இருக்கும்ல. யார் மேடம்? அவ அம்மா சாரதா. ஆமா, அவங்கள என்ன செய்ய போறீங்க? அந்த சாரதாவை சாம்பலாக்க போறேன். சார் சார் கார்த்திக் சார், கார்த்திக் சார் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சொல்லுங்க ராம். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம், ரொம்ப நேரமாக நம்ம வீட்டில் காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்தேன். யாருமே கதவை திறக்கல. எல்லாரும் எங்கே இருக்கீங்க மேடம்? நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். ஓ அப்படியா? ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்களா மேடம்? கார்த்திக் சார் உங்களோட வந்திருக்காரா? இல்ல, கார்த்திக் எங்க கூட வரல. அவர் அங்கதான் இருக்காரு. ஓ காலிங் பெல் சவுண்ட் கேட்டிருக்காது. அவர் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. மேடம், நான் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சாருக்கு தான் கால் பண்ணேன். ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு, எடுக்கவே இல்லை மேடம். அப்படியா? மேடம், சார் ஏன் மேடம் ஃபோன் எடுக்கல? ஒருவேளை அவர் டிரைவிங்ல இருந்தாலும் இருக்கலாம். மிஸ்ட் கால் பார்த்துட்டு அவரே கூப்பிடுவாரு. சரிங்க மேடம். நீங்கள் எப்போ ஏற்காடு வருவீங்க? இல்ல, இனிமே நான் அங்க வரமாட்டேன். அசோக்கையும் பூஜாவையும் இங்கே ஸ்கூல்ல சேர்த்துடுறேன். ஓ அப்படிங்களா? சரி, நான் எஸ்டேட்டுக்கு போய் பார்க்குறேன் மேடம். ஒருவேளை சார் காலையிலேயே எஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பார். வீட்டில் கார் கூட இல்லை. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நான் வச்சிடறேன். பாய்.
நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.